அப்பா போகாதீங்க. மகளின் வார்த்தையை மீறி போனார். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு டெய்லரின் சோகமான முடிவு. ஜம்மு காஷ்மீரில் நௌகாம் போலீஸ் நிலையம். பயங்கரவாதிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. 9 பேர் பலி, 50க்கும் மேற்பட்டோர் காயம். இந்த கோர சம்பவத்தில் பலியானவர்களில் 57 வயது முகமது ஷஃபி என்ற டெய்லரும் ஒருவர். அவர் அங்கே என்ன செய்தார்? உதவிக்காக போலீசார் கூப்பிட்டதால் வெடிப்பொருட்களை பைகளில் தைத்து கொடுக்க சென்ற ஒரு அப்பாவியின் கதை இது. இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறார் ஷஃபி. அப்போது அவருடைய மகள், அப்பா ரொம்ப குளிருது, போகாதீங்கன்னு கெஞ்சிருக்கா. ஆனால் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவரு அங்கேயே பரிதாபமா உயிரிழந்து விட்டார். 3 குழந்தைகளை கொண்ட அந்த குடும்பமே அவருடைய உழைப்பில்தான் வாழ்ந்து வந்தது. இப்போ அவர்கள் கண்ணீரில் தத்தளிக்கிறார்கள். ஒரு அப்பாவின் அர்ப்பணிப்பு, ஒரு மகளின் கண்ணீர், இந்த தேசத்திற்கு உதவ சென்ற ஒரு சாதாரண மனிதரின் முடிவு நம் எல்லோருடைய மனதையும் உலுக்குகிறது. அவருடைய குடும்பத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும்?